கந்தசஷ்டி விரதம் இருக்கும்போது கட்டாயமாக காப்பு கட்டணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கட்டாயம் கிடையாது, நம்மளோட விருப்பம் தான். ஆனால் கட்டினா நல்லது. எனக்கு தெரிஞ்சு காப்பு கட்டி விரதம் இருக்குது ரொம்ப சிறப்பு தான். இப்போ நம்ம முருகருக்கு மாலை போட்டு எப்படி விரதம் ஸ்பெஷலாக இருக்கிறோமோ அந்த மாதிரி காப்பு கட்டி விரதம் இருக்கிறதும் நல்லது தான். ஸோ காப்பு கட்ட முடியாதவங்க, கட்ட தெரியாதவங்க, கட்டணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் விரதம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முந்தைய நாளே, நீங்கள் 7 நாள் விரதம் இருந்தாலும் சரி, ஒரு நாள் விரதம் இருந்தாலும் சரி, 3 நாள் இருந்தாலும் சரி, எத்தனை நாள் நீங்கள் விரதம் இருக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடியே, அதாவது நாளைக்கு காலை நீங்கள் விரதம் தொடங்குறீங்களா, இன்னைக்கு ராத்திரியே நீங்கள் மஞ்சள் கயிறு இருக்குங்க பார்த்தீங்களா, தாலி சரடு, அந்த கயிறு ஒன்று வாங்கிக்கிங்க. மஞ்சள் கொம்பு, விரலி மஞ்சள் கொம்பு அதில் கட்டி வச்சு முருகர் ஃபோட்டோ விட்டு சொல்லிக்கிட்டே வச்சுருங்க. அன்னைக்கு ராத்திரி மறுநாள் காலையில் நீங்கள் விரதம் தொடங்கும் போது எடுத்து உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்க கையில் ஆசீர்வாதம் வாங்கின்னு கட்டுங்க. யார் இருந்தாலும் நீங்களே கட்டிக்கலாம், இல்லை கோயிலில் போய் கட்டி. மஞ்சள் கயிறில் மட்டும் தான் காப்பு கட்டணுமான்ட்டு இல்லை, மஞ்சள் நூல் மாதிரி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். பூ நூல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பூ நூலில் மஞ்சள் தடவிட்டு அதில் விரலி மஞ்சள் வச்சு கட்டி நீங்கள் கையில் கட்டிக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை வெள்ளை துணியில் மஞ்சள் தடவிட்டு அதுலேயும் அந்த விரலி மஞ்சள் கொம்பு வச்சு நீங்கள் கையில் கட்டிக்கலாம். 3 சுற்று வரணும். அந்த 3 சுற்று சுற்றும் போது நீங்கள் வேண்டிக்கினே கட்டணும். கையில் உங்கள் கையில் 3 சுற்று வர மாதிரி அந்த நூல் ஆகட்டும் துணி ஆகட்டும் நீங்கள் அந்த அளவுக்கு லென்த்து எடுத்துக்கணும். 3 சுற்று சுற்றும் போதே நீங்கள் முருகாசரணம் சொல்லி வேண்டிக்கினே உங்களோட வேண்டுதல் என்ன இருக்கோ அந்த வேண்டுதல் நிறைவேறணும்னு கட்டிக்கினே விரதம் தொடங்குங்க. இது வந்துட்டு கட்டாயம் கிடையாது, நான் இப்பவும் சொல்கிறேன், நம்மளோட விருப்பம் தான். ஆனால் காப்பு கட்டினா நல்லது தான். ஸோ முடியாதவங்க அது ரொம்ப மெயின்டைன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ காப்பு கட்டிட்டா நீங்கள் ஸ்லிப்பரும் போடக்கூடாது, பெட்டு மேலேயும் தூங்கக்கூடாது. நீங்கள் சுத்தபத்தமாக பெட்ஷீட்டெல்லாம் நீங்கள் கீழே போட்டு படுக்கணும். பெட்டு மேலே படுத்தா கூட நீங்கள் அது பெட்ஷீட்டுங்களை மாற்றிட்டு படுக்கணும். ஆனால் பெட்டில் படுக்கிறது நல்லது இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் தான்.